ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்க யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த மே 1ஆம் தேதி இந்த காலை நேரத்தில் உங்களோடு தேவனுடைய வார்த்தை நான் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம். மத்தேயு 6வது அதிகாரம் 32வது வசனம், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இந்த 1ஆம் தேதி இந்த காலை நேரத்தில் இந்த மே மாதம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும். ஜூன் மாதம் ஃபீஸ் கட்டணும், அது பிள்ளைகளை சேர்க்கணும். நான் கல்லூரிக்கு ஸ்கூலுக்கு நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன். பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலை, கல்யாணம் பண்ண பிள்ளைகளுக்கு குழந்தை, நிறைய காரியம். ஒரு இது இருந்தால் நல்லாயிருக்கும், இது இருந்தால் நல்லாயிருக்கும்னு அநேக காரியங்களை குறித்து, அது பூமிக்குரிய காரியமாக இருக்கலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம். நான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறாருங்க. இதை தான் நான் உங்களோடு நான் பேச போகிறேன். ஒன்று சேர்ந்து சொல்லுங்கம்மா எல்லாரும், எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. நீங்க சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்பவர், இன்னும் சத்தத்தை உயர்த்தி செய்து முடிப்பவரே. இன்னும் சொல்லுங்க, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள். இந்த மே 1ஆம் தேதி உங்களை பார்த்து சொல்றேன், எல்லாத்தையும் ஒரு பாதத்தில் இறக்கி ஏங்க கவலைப்பட்டு இருக்கிறீங்க? ஒரு முழம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. கவலையை விட்டுட்டு சந்தோஷமா நான் சொல்ற வார்த்தை இன்னைக்கு கேளுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசையா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசை தாவீது சொல்லுகிறார், அவருடைய வலது பக்கத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை. ராஜாவுக்கு எவ்வளோ தேவைகள் இருந்திருக்கும். ஏன் தெரியுமா? எல்லாம் அவருடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். நிறுத்தியுள்ளே. அருமையானவர்களே, 2 விதமான கூட்டம். ஒன்று பரலோகத்தில் உள்ள தகப்பனுடைய கூட்டம், இன்னொரு கூட்டம் தகப்பன் இல்லாத கூட்டம். இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், அது 32ல, இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பரலோகத்துல தகப்பன் இருக்கிறார்னே அவங்களுக்கு தெரியாது. நான் உழைக்கணும், நான் முயற்சி பண்ணணும், நான் தான் அந்த குடும்பத்துக்கு நான் தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, அவங்க தகப்பன் இல்லாத கூட்டம், அவங்க ஒரு அனாதைகளை போல இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பரலோகத்துல ஒரு பிதான்னு ஒருத்தர் இருக்கிறார். இயேசு இந்த உலகத்துல வந்து மத்தேயுல 5வது அதிகாரம் 6-7 உங்கள் பரமபிதா, நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதான்னு, பிதாவை அப்பா உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார்னு காட்டிட்டார். அப்பா ஒருத்தர் இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு இன்னது தேவை. என்னுடைய எத்தனாவது வயசுல இந்த மாசத்துல ஒரு ஏசி இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு வண்டி, ஒரு 2 வீலர் இருந்தா நல்லா இருக்குமே, இந்த ஒரு காரியம் இருந்தா நல்லா இருக்குமே நீ நினைச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறவரா இருக்கிறார். கரங்களை வைத்து சொல்லுங்க, அவர் தான். சொல்லுங்க, ரட்சகரே. ஆமாங்க, இயேசுநாதா. சத்தத்தை உயர்த்தி ஆராதனை. நீங்க தகப்பனை உடைய பிள்ளைகளா, இல்ல நீங்க அனாதைகளா? நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க, நீங்களே சோச்சு பாருங்க. நீங்க உங்களுக்கு ஒரு தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறாருங்க. சொல்லுங்க, இயேசுநாதா ஆராதனை. என்ன கவலை? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம்,
எண்ணத்தை உடுத்துவோம். இந்த 3 கவலை தான். இந்த கவலையை சொல்லிட்டு சொல்றார், நீங்க எவ்வளவு விசேஷித்தவர்கள். ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அவைகளை விட நீங்க விசேஷித்தர் அல்லவா. காட்டு புல்ல பாருங்க, நீங்க எவ்வளவு முக்கியமானவர்கள். ஆமாங்க, அந்த காட்டு புல்லுகள் பறவைகளுக்கு உடுத்துவிக்கிற தேவன் நமக்கு உடுத்துவிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்க, கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீ காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீ. சொல்லுங்க, கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீ காட்டு புஷ்பத்தை உடுத்துவி. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. ஆடை ஆகாரம் தேவை எல்லாம் அன்றென்று தந்தமை ஆதரித்தாம். அன்றென்று தந்தமை ஆதரி. சரிங்க, அப்ப இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு, இவைகளெல்லாம் உங்களுக்கு இன்னது தேவை. ஒரு சின்ன காரியமா இருக்கலாம், தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறவர் இன்னது தேவை. இன்னைக்கு 1ஆம் தேதிக்கு தேவை, 2ஆம் தேதிக்கு வீட்டு வாடகை, 3ஆம் தேதி இன்றைக்கு செய்யணும், சர்ச்சை இது பண்ணணும், ஒரு PA சிஸ்டம், என்ன வேணாலும் இருக்குங்க. இப்படியோட திருமணம் வச்சிருக்கிறேன், மண்டபம் பார்க்கணும், எது வேணாலும் இருக்கலாங்க. நான் ஒரு சில காரியத்தை சொல்றேன். மத்தேயு 26ஆவது அதிகாரத்துல 2 நாளைக்கு பின்பாக பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். பஸ்கா பண்டிகை ஒன்று வரப்போகுது. இது மத்தேயுல சொல்லிட்டு, இப்ப இவங்க எல்லாம் சீசர்கள் இந்த பஸ்காவை நாங்க எங்க ஆண்டவரே நாங்க இதை ஆயத்தப்படுத்துறதுன்னு கேட்கிறாங்க. எல்லாருக்கும் பெரிய காவல், இந்த பஸ்காவை ஆயத்தப்படுத்தணுமே. 12 சீசர்கள் இருக்கிறாங்க, இயேசு ஒருத்தர், 13 பேரு. ஒரு பெரிய இடம் வேணும், எங்க ஆயத்தப்படுத்துறது? வாடகைக்கு மண்டபத்தை பிடிக்கலாமா? ஒன்றும் புரியாத நிலைமையில இருக்கிறாங்க. இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு, உங்களுக்கு இன்னது தேவை. இவங்களுக்கு இப்போ ஒரு ஹால் தேவை, அது பஸ்காவை அவங்க ஆசரிக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, 12 பேரும் சேர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எங்க செய்யறதுன்னு சொல்லிட்டு இயேசுட்டே கேட்குறாங்க, ஆண்டவரே இந்த பஸ்கா இன்னும் 2 நாள்ல வரப்போகுது, கடைசி டைம் வந்துருச்சு, ரொம்ப பதஷ்டமா இருக்குது, இன்னும் நம்ம ரெடி பண்ணலையே, அது தலைமுறையா இது ஆசரிக்க வேண்டிய ஒரு பண்டிகை, இது எங்க ஆண்டவரே செய்துன்னு இருக்கும்போது பாருங்க இயேசு எவ்வளவு சிம்பிளா சொல்றாருன்னு பாருங்க. இந்த இடத்துல பஸ்காவை புசிப்பதற்கு நாங்க எங்கே, மார்க் 14ஆவது அதிகாரத்தை எடுத்துங்க, 12ஆவது வசனத்திலே, பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் அதோட 1ஆம் நாளிலே அவருடைய சீசர்களிடத்தில் நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்க எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய 2 சீசர்களை நோக்கி, நீங்க நகரத்திற்குள் போய் அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷனை உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டில் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீசரோடு கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டு அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அவருடைய சீசர்கள் புறப்பட்டு நகரத்திற்கு போய் அவர்கள் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலம் பண்ணும் பொழுது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்திருந்து அந்த பஸ்காவை கொஞ்சம் யோசித்து பாருங்க. 2 நாளைக்கு பின்னாடி நடக்கணும். இன்னைக்கு 1ஆம் தேதிங்க, நாளைக்கு 2, 3ஆம் தேதி உங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று வச்சுங்க, இடம் இன்னும் கிடைக்கல, அலமோதிக்கிட்டு இருக்கிறீங்க. இதே மாதிரி தான் அந்த சீசன் இருந்தாங்க. அப்படியே இயேசு சொல்றாரு, பரமபிதா எல்லாத்தையும் அறிஞ்சு, வேற ஒன்றும் இல்லை, அந்த ரோட்ல போய் நில்லுங்க, ஒருத்தன் தண்ணி குடம் எடுத்துட்டு வருவான், எதிர்படுவான், அப்படியே அவனை பாருங்க, அவன் போவான், ஒன்றும் பேச வேண்டாம், அவன் பின்னாடியே போங்க. ஒரு வீட்டுக்குள்ள போவான், அந்த வீட்டில் போய் ஓனர் இருப்பார், அந்த முதலாளியை பார்த்து, பஸ்காவை நாங்கள் எங்க ஆயத்தப்படுத்துறது ஆண்டவர் கேட்டு விட சொன்னாருன்னு சொன்ன உடனே
அவன் மாடியில கூட்டிட்டு போய் விஸ்தாரமான கம்பளம் விரித்திருக்கிற ஒரு இடத்த காட்டுவான். அதுல போய் ஆயத்தம் பண்ணு. அப்படியே நடக்குதுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த ஓனர் ஏதாவது திட்டினாரா? திடீர்னு வந்து கேட்குறீங்க. சொல்லி வச்ச மாதிரி இன்னைக்கு கல்யாண மண்டபத்தில் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அது கொடுத்துட்டு இது சரியில்லை நம்ம குறை சொல்றோம். இது ரெடியா அவன் கம்பளம் விரிச்சு வச்சிருக்கிறாங்க ஒரு இடத்த. எப்படிங்க இதெல்லாம் சாத்தியமாகுமா? தண்ணீர் குடம் எடுக்கிற வேலைக்காரன் அன்னைக்கு வரலாமா, வராம போகலாம். நம்ம ஊராக இருந்தால் அன்னைக்கு தான் தண்ணி வரல, பைப்பில் வரல, 3 நாளாக வரல, உடஞ்சிருச்சுன்பாங்க. இயேசுடைய வார்த்தை ஒரு எழுத்து உறுப்பு கூட மாறலைங்க. பிரதர், இந்த போ வீட்டு நெடிய போ, அவன்கிட்டலாம் ஒன்று கேட்க வேண்டிய தேவை. நீங்க இப்படி பேசலாமா, அவர்கிட்ட போய் அடுக்குமொழியில பேசலாமா, நீங்க எழுதி வச்சுக்கிட்டு என்னமோ பிரயாசப்பட்டு இருக்கீங்க. நான் ஒன்று சொல்றேன், உங்களுக்கு இன்னது தேவை என்பது அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். பிரதர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் அவர் தான், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் தான். இந்த மே மாசத்துல நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை, செருபாபேலே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினால தான் ஆகும். உங்க அடுக்குமொழி பேச்சு திறமைகள் ஒன்றும் இல்லைங்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டுவான். இந்த நாளிலே நாம் எல்லாரும் கிருபை தேவனை குறித்து மேன்மை பாராட்டுங்க. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், ரதங்களை குதிரைகளை மேன்மை பெற்ற முறிந்து, நாங்களும் நிமிர்ந்து நிற்கிறோம்னு சொல்ற மாதிரி எல்லாம் அவரால் தாங்க வரும். போய் நில்லுப்பா, ஒருத்தன் தண்ணி எடுத்து வரும், அவன்கிட்ட பேசி கெஞ்ச வேண்டிய தேவையில்லை. அவன் போறான். வீட்டு ஓனர் எங்க இயேசு முன்னாடியே சொல்லி இதை ஆயத்தப்படுத்தி கொஞ்சம் அட்வான்ஸ் கூகுள் பேல நான் அனுப்பிச்சு வச்சிடுறேன்ப்பா, அந்த சீசர் வருவாங்க, அப்படி பந்தாவா நீ செஞ்சு காட்டியிருப்பா, எனக்கு கொஞ்சம் பேர் வரும்னு சொல்லியிருப்பாரா? ஒண்ணுமே இல்லைங்க. அவன் எதுக்கு இந்த கம்பளி விரிச்சு வச்சிருந்தான்னு தெரில, அவன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கான்னு தெரில. கேட்ட உடனே அந்த மனுஷன் கொடுக்கிறாரு. நான் சொல்லட்டுமா, எல்லாம் அவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறவ. இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புழுக்கலாம் களுக்கு எத்தனை மாதையோ எத்தனை மாதைய. அப்ப 3ஆம் தேதி உங்களுக்கு தேவையானத இன்னைக்கு உங்க பரமபிதா அறிஞ்சிருக்கிறாரு. இந்த 1ஆம் தேதி காலையில உங்களோட நான் செய்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். இல்ல, நீங்க ஏன் கவலைப்பட்டு இருக்கிறீங்க? இதுக்கு ஒரு முளம் கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாது. பிரஷர் தாங்க ஏறும். விட்டுட்டு அவர் என் பரமபிதா அறிஞ்சிருக்கிறார்னு சொல்லிட்டு கரங்களை வைத்து சொல்லுங்க, இயேசுவே. சத்தமா சொல்லுங்க, இயேசு. இந்த மே மாசத்துக்கு மாத்திரம் இல்லைங்க, இந்த தேவன் என்றென்றே சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் எல்லாம் எனக்கு நீரே. இன்னும் சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே இயேசுவே இயேசு. எல்லாம் கம்பளெல்லாம் விரிக்கப்பட்டுக்கிற இடத்த அது கொடுத்த உடனே எவ்வளவு அருமையான ஒரு இடத்த பிளான் பண்ணியிருந்தா கூட பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல கூட இருக்காதுங்க. இன்னைக்கு நான் இந்த சர்ச்சில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா, அப்ப எவ்வளவு பெரிய முக்கியமான இடமா இருக்குது. ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்துக்கிற நன்மை கண் காணவில்லை, என் காதுல கேட்கல, என் இருதயத்துல தோன்றலைங்க. நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தவர்களுக்கு உண்டு பண்ண வைக்கிறேன். இன்னொரு நாள் கூட சொல்றேன். ஒரு நாள் ஒரு இயேசுக்கு ஒரு கழுதை தேவைப்பட்டுச்சு. லூக்கா 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல, 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல அந்த கழுதை இயேசுக்கு ஒரு நாள் தேவைப்பட்டுச்சு. இயேசு சொல்லுகிறா, வேற ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அதுல பிரவேசிக்கும் பொழுது மனுஷன் ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள் என்றால், அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் பொழுது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி
அதை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இவை இயேசுவை அதன் மேல் ஏற்றிக்கொண்டு அப்படியே போறாங்க. கழுதை தேவை. ஏன்னா சகரியா புஸ்தகத்துல எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே நீதிக்குள்ள ஆயிரங்களுக்கு சிறிதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிற வருவார், அவர் கழுதையின் மேல வருவார்னு சகரியா புஸ்தகத்துல. எல்லாம் வேத வாக்கியம் ஒவ்வொன்றா நிறைவேறி வரும் பொழுது இதுவும் நிறைவேறும். இல்லாட்டி இது ஒண்ணு மட்டும் மிஸ் ஆயிருச்சுன்னு நம்ம இன்னைக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். சரிங்களாங்க? அப்ப கழுதை இயேசுக்கு தேவை. அன்னைக்கு கழுதைக்கு தேவை வாடகைக்கு எடுக்கிறதா என்ன செய்யறது? நம்ம ஊர்ல குட்டியான லாரி பிடிக்கணும், அதை பிடிக்கணும், வீட்டை மாத்தணும். ரொம்ப நீங்க டென்ஷன்ல இருக்கிறீங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு அப்பா ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, பிலிப்பியர்ல ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துக்குரிய ஜபத்தினால் அவருக்கு தெரியப்படுத்திட்டீங்களா? பக்கத்து வீட்டு அம்மா, எதிர் வீட்டு அக்கா, அங்க போன் அடிச்சு அந்த ஊருக்கு எல்லாம் சொல்லிட்டீங்க, ஏசிட்ட சொன்னீங்களா? நான் ஒண்ணு, எல்லாம் உங்க பரமபிதாவுக்கு தெரியும். ரெண்டாவது காரியம், நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் அவங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படி அவங்க இடத்துல விண்ணப்பம் பண்ணுன்னு சொல்லிக்கிறார். நான் மந்தே பெருக பண்ணுகிறது போல நான் பெருக பண்ணுகிறவன். அவங்க கிட்ட கேட்க சொல்லு, விண்ணப்பம் பண்ண சொல்லு, நான் தரேனுங்கிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க. இன்னைக்கு இயேசுக்கு, குமாரனாகி இயேசுக்கு ஒரு கழுதை தேவை. இயேசுக்கு தெரியும் பரமபிதா எல்லாத்தையும் அறிந்திருக்கிறான்னு சொல்லிட்டு ஞானதிஸ் அப்படியே தீர்க்கதரிசிகள் எல்லாரிலும் பெரியவர் இயேசு உட்காந்துட்டு சொல்றார், எதிர இருக்கிற கிராமத்துக்கு போங்கப்பா, அந்த மூச்சந்தில் ஒரு இடத்துல ஒரு கழுதை கட்டி இருக்கும், அதை போய் அவுத்துக்கிட்டு வாங்க. இது யாராவது ஒருத்தர் வந்து கேட்பாங்க, கேட்கறதெல்லாம் அவருக்கு தெரியும், அது இயேசுக்கு தேவைன்னு நீ சொல்லுப்பானுங்கிறாங்க. அதே மாதிரி கட்டை அவுக்கும் போது அது கூட அவர் வந்து கேட்கிறார், எதுக்குன்னு கேட்கிறார். இது இயேசுக்கு தேவைன்னு அவர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அதை கொண்டு வந்துட்டாங்க. அதில் தான் அவர் எருசலேமுக்கு போறார். அப்ப அந்த கழுதை தேவைங்கிறத ஆண்டவருக்கு தேவை. இன்னைக்கு நமக்கு யாருக்கும் யூடியூப் பார்க்குற யாருக்கும் நமக்கு கழுதை தேவைப்படாது. ஆனா ஒரு வாகனம் தேவை, ஒரு வண்டி தேவை, இது செய்யணுமே, இது தேவைன்னு நீங்க இருக்கலாம். இன்னைக்கு அந்த வாகனத்தை அவர் எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்திக்கிறவர். கையில் வைத்து சொல்லுங்க, நல்லவரே வல்லவரே ஆராதனை. இன்னொரு சம்பவம் சொல்றேன். 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துல சவுலும் அவனுடைய அசிஸ்டண்டும் அப்பாவுடைய கழுதையை காணும் தேடி அலையிறாங்க. கழுதையை காணும், கழுதையை காணுமேன்னு அலைஞ்சு அலைஞ்சு அடுத்த ஊர் போய் சில நாட்கள் ஆகிட்டு இந்த இடத்துல 10வது அதிகாரத்துல சாமுவேல்கிட்ட வந்துட்டாங்க. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவன் தலையில் மேல் வார்த்து, சவுலும் அசிஸ்டண்ட் வராங்க, வந்து தைல குப்பி எடுத்து தலையில ஊத்தி முத்தம் செய்து கர்த்தருடைய தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். நீ தான்ப்பா ராஜானுங்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேடி வந்தது கழுதைய, இவருக்கு அபிஷேகம் கொடுத்தது ராஜாவுடைய அபிஷேகம். இவர் பண்ணிட்டு என்னத்துக்குப்பா வந்தேன்னு டிஸ்கஸ் நடக்கும்போது, அப்பா கழுதையை காணோங்க, அதை தேடி தாங்க நான் வந்தேன், நீங்க இங்க ராஜான்னு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இது 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 எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. ஒரு சின்ன கழுதையை தேடி ஒரு நாட்டுடைய ராஜாவா ஆயிட்டார். தேடி வந்தது கழுதை. இவனுக்கு கழுதையும் பிரச்சனை சால்வ் ஆகணும். ஆனா ஒரு பெரிய கிடைக்கா கூடாது ஒரு ராஜா, முதல் ராஜாங்கிற அது இன்னும் பெரிய ஒரு சந்தோஷம். அதை விட்டுருங்க, தேடி வந்தது கழுதை. உங்களுக்கு இன்னது தேவை. இதுதான் செய்தி. இந்த ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேல் 2வது வசனத்துல சொல்றா, நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையிலே 2 மனுஷரை காண்பாய். போறார், இன்னைக்கு போவப்பா, இந்த கல்ற ராகேலுடைய கல்றைகிட்ட போகும்போது 2 பேர் வருவாங்க, காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதை மேலத கவலை விட்டு உனக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறார் என்று சொல்லுவார்கள். எவ்வளவு ஆணித்தரமா சொல்றாங்க பாருங்க. நீ போவ, அந்த கல்ரைட்டர் ராகிலுடைய கல்ரைட்டர் 2 பேரை பார்ப்ப. அவன் வந்து சொல்லுவான், உன் கழுதை கிடைச்சிருச்சுன்னு ஒரு நியூஸ் சொல்லுவான். பிரதர்,
இன்னைக்கு நீங்கள் உங்கள் காரை தொலைச்சிருக்கலாம், ஃபோனை தொலைச்சிருக்கலாம், டூ வீலரை தொலைச்சிருக்கலாம். நான் இங்கேருந்து தீர்க்கதரிசனம் சொல்லி அந்த பச்சை சேலை யார், அந்த மஞ்சள் புடவை யார், உட்காந்துக்கிற அம்மா இதை நீ தொலைச்சிட்டியம்மான்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்ல போகிறது கிடையாது. சரிங்களாம்மா? இந்த ஞான திருஷ்டிக்காரன் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அந்த கால்ரைட்டர் 2 பேர் வருவாங்க. உன்னை பார்த்து உன்னை 2 மனுஷரை காண்பாய், உன்னை பார்த்து நீ தேடப்போன கழுதைகள் உனக்கு அகப்பட்டதுன்னு சொல்லுவாங்க பாருங்கிறார். அந்த கழுதைகள் தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறவன். நீ அவிட விட்டு அப்புறம் போய் இன்னொரு இடத்துக்கு நீ போகும் பொழுது 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சரசம் உள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை, 3 அப்பத்துல 2 கொடுப்பாங்க. நீ அவைகளை கையில் வாங்க வேண்டும். நீ பின் பெலிஸ்தருக்கு அப்படி இருக்கிற நீ போயிட்டு அப்படியே நீ போகும் பொழுது உனக்கு முன்பாக தம்பூரு, மேதனம், நாகஸ்வரம், சுரமண்டலம் போகும் அவர்கள் தீர்க்கதரிசிகளை அவங்கெல்லாம் நீ பார்ப்ப சொல்லுவார்கள். அப்போது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடு கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். 7வது வசனம், இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் பொழுது சமயத்திற்கு ஏற்றபடி செய். திரும்பி தீர்க்கதரிசனமா அவர் சொல்லலை, சூழ்நிலை தகுந்தாப்புல நீ செய்ய, உன் தேவன் உன்னோடு இருக்கிறார். இந்த இடத்துல எவ்வளவு ஆணித்தனமான தீர்க்கதரிசனம். ராகேலுடைய கலரண்ட 2 பேரு, அப்புறம் இன்னொரு இடத்துல சமபூமிக்கு வரும் பொழுது 3 பேரு, 3 அப்பமும் ஒரு ஆட்டுக்குட்டியும், ஒருவன் 3 ஆட்டுக்குட்டியையும் இன்னொரு 3 அப்பங்களையும் திராட்சை ரசத்தையும் வச்சிருப்பாங்க. அதில் 2 அப்பம் கொடுப்பாங்க. அப்படியே நிறைவேறுகிறது. கொஞ்ச தம்பூர் மேலே வாசிக்கிறவங்களாம் அப்படி கிராஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது கர்த்தருடைய ஆவி உண்மையிலே இறங்குவார். நீ வேறு மனுஷனாவா. அப்புறம் நீனு சமயத்திற்கு ஏற்றபடி செய்யணுங்கிறார். இந்த மே மாதம் இதையும் ஒரு பாயிண்டா எடுத்துக்க. சூழ்நிலை தகுந்தாப்புல என்ன செய்யணும்னு கவலைப்பட வேண்டாம். சமயத்துக்கு ஏற்றபடி தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை தரல, பலத்தின் ஆவியை கொடுத்துக்கிறார். இன்னது பேச வேணுங்கிற ஆவியானவர் உங்களுக்கு வாக்கடங்காத பெருமூச்சோடு உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுப்பார். நீங்க சந்தோஷமாய் சமயத்துக்கு ஏற்றபடி செய்யுங்க. புத்தி உள்ள வார்த்தைகளை நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சரிங்க, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் உங்களுக்கு இன்னது தேவை, இன்னொரு பக்கம் தீர்க்கதரிசி எல்லாம் பெரியவர். அப்படி என்ன நடக்க போதுங்கிறார் சாமுவேல் தீர்க்கதரிசி, என்ன நடக்க போதுங்கிறார். அப்ப அந்த தீர்க்கதரிசிகள்லாம் பெரிய இயேசு உங்களுக்குள்ள இருக்கும்போது இந்த மாசம் எப்படியெல்லாம் நீங்க இருக்கணும், அந்த பிசினஸ் என்ன கேள்வி கேட்க போறாங்க, இந்த பிரச்சனை என்ன எனக்கு வெளிப்படுத்துங்க, இந்த கோர்ட்டு கேஸுக்கு என்ன சொன்னா, உங்க பிரயாசத்தை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வாங்க. ஆண்டவர் எல்லாம் தீர்க்கமாய் உங்களுக்கு செய்யக்கூடிய வல்லமுள்ளவராக இருக்கிறாருங்க. இன்னொரு காரியத்தை சொல்லட்டுமா? யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல அவங்க எகிப்தை விட்டு துரத்தப்பட்டதுனால வழிக்கு அப்பங்களை ஒண்ணுமே அவங்க ரெடி பண்ணவே இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னது தேவை என்பதை 12வது அதிகாரம் 36வது வசனம், எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு போய் பிசைந்த மாவு புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டார்கள். எகிப்தில் தரிக்க கூடாமல் துரத்திவிடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது. அவர்கள் தங்களுக்கென்று வழிக்கென்று ஒன்றும் அவங்க ஆயத்தமே செய்யலைங்க, ஒண்ணுமே அவங்க ஆயத்தம் பண்ணலைங்க. ஆனா இன்னைக்கு செய்தி, உங்களுக்கு இன்னது தேவை, உங்களுக்கு அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை தருவார். ஒண்ணுமே அவங்க ஆயத்தப்படுத்தலைங்க. பிரயாணம் எத்தனை வருஷம்? 40 வருஷம். இதனால இப்ப நான் உங்களுக்கு இந்த செய்தியில நீங்களும் ரெடி பண்ணாதீங்கன்னு சொல்லலை. ஒரு கோபுரம் கட்ட மனதா இருந்தா உட்காந்து செலவு கணக்குப்படுற மாதிரி இந்த இடத்துல சூழ்நிலை அப்படி இருந்துருச்சு. ரெடி பண்ணலையே, ஆயத்தப்படுத்தலையே, துரத்தி விடப்பட்டதுனால திடீர்னு நாங்களே அந்த அப்படி என்ன செய்யறதுன்னு தெரியாத நேரத்துல தேவன் உங்களுக்கு எல்லாம் ஆயத்தப்படுத்துகிறவர். அந்த 16வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் இதை கைகொள்வார் என்று சொல்லி நான் பார்ப்பேன்னு சொல்லி அப்படியே 8வது வசனத்துல, பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடிய காலத்தில் நீங்கள் திருப்தி அடைவதற்கு அப்பங்களையும் கொடுக்கையில் இது விளங்கும் என்றார்.
13வது வசனத்துல சாயங்காலத்திலே காடைகள் வந்து விழுந்தன, பாளையத்தை மூடிக்கொண்டது. விடிய காலத்தில் பாளையத்தை சுற்றிலும் பனி பெய்திருந்தது. சொல்லுங்க, பரலோகத்தின் பிதாவே, பரலோகத்தின் பிதாவே, உமது நாமமே பரிசுத்தப்படுவ. ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை நமக்கு தர வருங்க. 2 நாளைக்கு பின்னாடி பஸ்காக்கு மாத்திரம் இல்லைங்க. சொல்லுங்க, சுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக. அன்றென்று வேண்டிய அப்போ சொல்லுங்க, இன்று எங்களுக்கு தாரும். சொல்லுங்கம்மா, அன்றென்று வேண்டிய அப்போ இன்று எங்களுக்கு தாரும். ஜீவ அப்பமும் நீரே, அதுவே எங்களுக்கு போதும். சொல்லுங்க, ஜீவப்போ, ஜீவ அப்பமும் நீரே, அதுவே எங்களுக்கு போதும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அவங்க துரத்தி விடப்பட்டதுனால ரெடி பண்ணலைங்க. ஆனா ஆண்டவர் அடுத்த அதிகாரத்துல அவங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். பிரதர், உங்களுக்கு இன்னது தேவைன்னு அறிஞ்சிருக்கிறார். பிரதர், நீங்க வேண்டியதை ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளுக்கு நீங்க எடுத்துங்க. பிரதர், ஏன் பிரதர் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு தேவை என்னன்னு நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். நீங்க மிருஜவன் குடிக்கும்படி உங்க பள்ளத்தாக்கெல்லாம் தண்டால் நிறம். நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு செய்தியை முடிவுக்குள்ள வரேன். அந்த 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல பைபிள்ல சொல்லுகிறது, அவரிடத்துல அன்பு கூர்ந்தவர்களுக்கு அவர் உண்டு பண்ணவிகள் கண் காணவில்லை, காதுல கேட்கவில்லை, இருதயத்துல தோன்றல. தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினால் வெளிப்படுத்தினார். எதுல வெளிப்படுத்துறாரா? ஆவியில வெளிப்படுத்துவார். அப்ப இயேசுக்கு ஆவியில தெரியுது பஸ்காவை எங்க ஆயத்தப்படுத்துறது. இயேசுக்கு ஆவியில தெரியுது கழுத ரெடியா இருக்குது. ஒரு காலம் ஏறாத கழுத இயேசுவை அடக்கம் பண்ண இடமோ கொண்டு அவருக்கு தெரியுதுங்க. ஒரு காலம் வைத்திராத ஒரு கல்லறங்க. பிரதர், அப்ப கழுத சவுலுக்கு காணாம போனது அந்த 2 பேர் கரெக்டா சொல்லுவாங்க. இப்ப அந்த அப்பம் வேணும். யார 40 வருஷம் கொடுத்தாருங்க வானத்தீங்கன்னா அப்பம். எதுக்குங்க கவலைப்படுறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். போதுமான நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த மே மாச தொழிலாளர் தினத்திற்காக ஜெபிக்கிறோம். கஷ்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். உங்க பரமபிதா அறிந்திருக்கிறவ இவர்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவரே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆண்டவரே, போதுமாய் நிறைவாய் தந்தருளுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பரமபிதா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்.